புதிய நாளில் புதிய நம்பிக்கையுடன் இன்றைய இறைவார்த்தை. அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால். மீண்டும் ஒரு இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அன்பானவர்களே, கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ஊழியர் ஒருவர் தனது வாழ்க்கையிலே சந்தித்த ஜெனி என்கிற ஒரு பெண்ணை பற்றிய உண்மை சம்பவத்தை பகிர்ந்து கொண்டார். மீண்டும் அந்த பெண்ணின் மகளை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அதை குறித்து அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நான் ஜெனி என்ற பெண்ணை குறித்ததான உண்மையான கதையை மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அவள் தனது வாழ்க்கையிலே சகலவற்றையும் தேவனிடத்திலே ஒப்படைத்திருந்த போதும் தனது மனதை தேவனிடம் ஒப்படைக்காமல் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முயற்சி செய்தாள். ஜெனி தேவனது கிருபையினாலும் அவருடைய அற்புதமான இரக்கத்தினாலும் குணமடைந்தாள். தேவன் அவளை சாத்தானின் தொல்லைகளிலிருந்தும் விடுவித்தார். விடுவிக்கப்பட்ட அவளுக்கு மீண்டும் அந்த தொல்லைகள் வரவே இல்லை. இது 35 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்றது. இந்த கதையை பற்றி பேசவும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் அவள் எனக்கு அனுமதி கொடுத்திருந்தாள். ஆகவே தேவன் மக்களை குணமாக்குகிறார் என்ற சத்தியத்தால் நாங்களும் ஆறுதல் அடையலாம். மகிழ்ச்சியின் ஒன்று கூடுதல் 15 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்றது. வாலிபர்கள், உயர்நிலை பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் அடங்கிய ஒரு பெரிய குழுவுடன் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அந்த அமர்வின் முடிவிலே அவர்கள் என்னை வழி அனுப்புவதற்காக வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த வரிசையிலே ஒரு இளம் பெண்ணும் நின்று கொண்டிருந்தாள். அவள் என்னிடம் வந்து, உங்களோடு நான் கொஞ்சம் பேச வேண்டும் என்று கேட்டாள். நானும் சரி என்றேன். அவள் தொடர்ந்து பேசினாள். எனது அம்மாதான் ஜெனி. நானும் எனது சகோதரனும் சிறு வயதினராக இருக்கின்ற போது அவள் இரவு நேரங்களிலே எங்கள் மீது கத்தியை பிடித்து கொண்டிருப்பாளாம் என்று என்னுடைய அம்மாவே சொன்னாள். அவள் மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த ஒரே காரணத்தால் எங்களை கொலை செய்ய அவள் முயற்சிப்பாள். நீங்கள் பேசுவதை கேட்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் தானே வந்து என்னை உங்களுக்கு அறிமுகம் செய்திருப்பேன் என்று என்னுடைய அம்மா சொல்லச் சொன்னாள். இப்போது என்னை அறிமுகம் செய்ய நானே வந்திருக்கிறேன் என்றும் சொன்னாள். இந்த இளம் பெண்ணை பார்ப்பதும் தாய் தனது பிள்ளைகளுடன் அதை பகிர்ந்து கொண்டுள்ளார் என்பதை அறிந்து அதை குறித்தும் எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம் என்று நான் சிந்தித்தேன். விசேஷமாக அவளை விடுதலையாக்கி குணமாக்கியபடியால் தேவனுக்கே மகிமையும் புகழும் உண்டாகட்டும். இன்று அவள் ஒரு சபையிலே அற்புதமான ஊழியக்காரியாய் இருக்கிறாள். அவள் தேவனை நேசித்து ஊழியம் செய்கிறாள். தேவனிடம் உங்கள் வாழ்க்கையை கொடுக்கும்போது அவர் எவ்வாறு உங்களை கவனித்துக் கொள்கிறார் என்பதற்கான அற்புதமான சான்று பகரும் சம்பவம் இது. அன்பானவர்களே, இந்த விடயத்தை குறித்து இன்னும் விரிவாக அறிந்து கொள்ள நாங்கள் பழைய ஏற்பாட்டு குறிப்புகளை கவனிப்போம். சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவரிடத்திலே குறிப்பொன்று இருக்கிறது. அவரது பெயர் ஆகாய். அவர்கள் அதிகமாக பேசாதபடியினாலே அவர்களை சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கின்றோம். பெரிய தீர்க்கதரிசிகளுடன் ஒப்பிட்டு பார்க்கையிலே இவர்களிடம் மிக சுருக்கமான தீர்க்க தரிசனங்கள் தான் இருந்தன. எசேக்கியல், தானியேல், எரேமியா, ஏசாயா போன்றவர்கள் பெரிய தீர்க்கதரிசிகள். தேவனுடைய பிள்ளைகளுடன் பகிர்ந்து கொள்ள அவர்களிடம் அதிகமான தீர்க்க தரிசன செய்திகள் இருந்தது. பழைய ஏற்பாட்டின் முடிவில் இந்த சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்களையும் அவற்றின் செய்திகளையும் நீங்கள் காணலாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் மிகவும் சிறியது. ஆனால் அதிலே தேவனுடைய மக்கள் கலகம் செய்து அவரிடமிருந்து விலகுவதையும் அதைக் கண்ட தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவதையும் காண்கின்றோம். தேவன் அவர்களையிட்டு மகிழ்ச்சி அடையாதபடியினாலே மனம் திரும்பும்படி தீர்க்கதரிசி எச்சரிப்பார். அந்த வேளையிலே அந்த மக்களின் நிலைமை, கலகம் செய்த மக்களின் கலகத்தை நினைவுபடுத்த ஆகாய் வருகின்றார். அவர் கூறுகின்றார், நீங்கள் வெளியே சென்று உங்களுடைய நிலத்தை பயிர் செய்யவும் பயிராக எதை பெறப்பட வேண்டும் என்பதை கணிக்கவும் ஏன் எண்ணுகிறீர்கள்? அரைவாசியாக வளரும் பயிரை மாத்திரமே கொண்டிருக்கின்றீர்கள். மற்ற அரைவாசியான பயிருக்கு என்ன நடைபெற்றது? உங்களுடைய அனைத்து திராட்சை பயிர்களையும் நீங்கள் நடுகின்றீர்கள். நீங்கள் எவ்வளவு திராட்சையை கொண்டிருக்கப் போகின்றீர்கள் என்பதை கணிப்பிடுகின்றீர்கள்.
இறுதியாக பயிரை அறுவடை செய்யும் அதன் நேரம் வரும்போது அது கொண்டிருக்க வேண்டியதிலே ஒரு குறித்த அளவு மாத்திரமே இருப்பதை நீங்கள் உணர்கின்றீர்கள். மேலும் ஆகாய் கூறுகின்றார், அது உங்களுக்கு ஆச்சரியமாக இல்லையா? நீங்கள் மறந்து போகின்ற காரியம் என்னவென்றால், தேவனே அறுவடைக்கான தேவனாய் இருக்கின்றார். அவர் அவர்களுக்கு அதை பரிபூரணமாக தெளிவாக விளங்கும்படியாக வேண்டுகின்றார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றார், நானே உங்களுடைய பயிர்களை அழித்து அவைகளை வாடச் செய்து அக்கினி காற்று ஜுவாலைகளை அனுப்புகின்றவர். நானே உங்களுடைய பயிருக்கு பூஞ்சனத்தை எடுகின்றவர். ஆகவே நீங்கள் எதிர்பார்க்கும் மாபெரும் அறுவடையை பெறாமல் இருக்கின்றீர்கள். அவர் அவற்றை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி கூறுகின்றார். நீங்கள் மனம் திரும்பி தேவனிடத்துக்கு திரும்பும் வரை நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கப் போகின்றீர்கள் என எண்ணுவதை மறந்து விடுதல் நல்லது. ஏனென்றால் நீங்கள் அவ்வாறு இல்லை. மனம் திரும்புதலுக்காக அவரது அழைப்பு இருந்தது. மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்புங்கள். அப்படி செய்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி வசனத்தை நான் மிகவும் விரும்புகின்ற வசனமாக நினைக்கின்றேன். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆகாய் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகிறார். தேவன் எப்பொழுதுமே பேசுகிறவராய் இருக்கின்றார். மக்கள் தாங்கள் செய்த பாவங்களிலிருந்து மனம் திரும்பி தேவனிடம் திரும்பிச் செல்லப் போகின்றனர் என்று அனுமானிக்கலாம். தேவன் விரும்புகின்ற விதத்தில் அவர்கள் வாழப்போகின்றார்கள். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொன்னார். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குறுதி! ஒவ்வொரு மனிதனும் அதே மகிழ்ச்சியையும் அதே வாக்குறுதியையும் அனைவருக்குமான அதே ஆறுதலையும் வைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நீங்கள் கலகத்தின் காலத்தை கடந்து கொண்டிருக்கலாம். காரியங்கள் சரியாக நடைபெறாதிருக்கலாம். ஏமாற்றமடைய வேண்டாம். தேவன் அதனை அறிந்திருக்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தேவன் அவற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கலாம். அதை நாம் ஒழுக்கம் என்று அழைக்கின்றோம். நீங்கள் ஒரு குழந்தையை வளர்க்கிறீர்கள். அந்த குழந்தையை நீங்கள் ஒழுங்காக வளர்க்காவிட்டால் அந்த குழந்தை ஒரு அரக்கனாக வளருவான். இது உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். உண்மையிலேயே நீங்கள் அந்த குழந்தையை நேசிப்பீர்களே, ஆனால் அதை நீங்கள் சீர்படுத்துவீர்கள். பொய் சொல்லாமல் பேசுவது எப்படி என சொல்லிக் கொடுப்பீர்கள். அவர்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக முக்கிய விடயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீர்கள். சீர்படுத்தல் இல்லாமல் அதை செய்ய முடியும் என நீங்கள் நினைத்தால் அதன் விளைவு பயங்கரமாய் இருக்கும். ஒழுக்கமானது அன்பின் மிக முக்கியமான கிரியையாய் இருக்கிறது. இது பாவத்திற்கான ஒரு தண்டனை அல்ல. அன்பானவர்களே, மானிட நிலையில் உங்களுடைய உறவினருடன் மாத்திரமல்ல, ஆனால் தேவனோடான உங்களுடைய உறவின் விசேட வழியில் சரியான உறவை மீள பெற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? மனம் திரும்பி அவருடைய மன்னிப்பை கேளுங்கள். அவர் எப்பொழுதும் விரித்த கைகளோடு மீண்டும் உங்களை வரவேற்பார். அவர் உங்களுக்கான மன்னிப்பையும் உங்களுக்கான அன்பையும் வாக்கு பண்ணி இருக்கிறார். தேவனை குறித்ததான அதிகமான ஆச்சரியமான காரியம் அதுதான். அவர் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூ உலகிற்கு அனுப்பியது அவருடைய அன்பை நிரூபிப்பதற்கும் எமது பாவங்களுக்கான தண்டனையை இயேசு தம்மில் தாமே எடுத்துக் கொள்ளுவதற்கும் ஆகும். எமக்கு தகுந்த தண்டனை மரணமாகும். தேவனுடனான பிரிவின் தண்டனை எவ்வளவு பயங்கரமானது! ஆண்டவராகிய இயேசு இந்த பூவுலகத்திற்கு வந்து அந்த கிரயத்தை செலுத்தினார். அவர் எங்களுடைய பாவத்திற்காக மரித்தார். அவர் எங்களுடைய தண்டனைகள் தம்மில் தாமே எடுத்துக்கொண்டார். இயேசு மரணத்திலிருந்து எழுந்தார் என்பதுமே பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சான்று ஆகும். அவர் உண்மையான தேவனாவார். மரணம் அவரை மேற்கொள்ள முடியாது. சாத்தானால் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவர் பாவமற்றவர். எங்களுடைய பாவத்திற்கான கிரயத்தை அவர் செலுத்தியிருக்கிறார். அவர் மரணத்திலிருந்து எழுந்தபடியினால் அவர் மரணத்தை கூட மேற்கொண்டிருக்கிறார். அதுவே சாத்தான் எங்கள் மீது வைத்திருந்த கடைசியான மாபெரும் அச்சுறுத்தலாகும். நீங்கள் மரணத்திற்கு கூட பயப்பட தேவையில்லை. தேவன் மரணத்தை மேற்கொண்டுள்ளார். அத்தோடு நாமும் கூட மரணத்திலிருந்து எழுவோம். மரணத்திற்கு பின்பாக ஒரு வாழ்க்கை உண்டு. மரணத்திற்கு பின்பு 2 இடங்கள் மாத்திரமே காணப்படுகின்றது, பரலோகம் அல்லது நரகம். நரகமானது மன்னிப்பை புறக்கணித்து தேவனை மறுதலித்தவர்களுக்கானது. பரலோகம் இயேசுவை தம்முடைய தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கானது.
அது அவர் அளித்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய இரட்சிப்புக்காக அவரில் கொண்டிருந்த நம்பிக்கைக்காக கிடைக்கின்ற பெரிதான ஒரு பரிசு. அவர்கள் பரலோகத்தில் தேவனோடு முடிவில்லாத நித்திய ஜீவனை கொண்டிருப்பார்கள். ஆகவே ஒருவரை தேவன் அதிகம் நேசிக்கும் பொழுது, அவர்கள் பாதையிலிருந்து விலகுவதையும் விழுவதையும் அவர் காணும் பொழுது, அவர்கள் விழுந்து அழிவது அவருக்கு விருப்பமான காரியம் அல்ல. அவர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஓர் ஒழுக்கத்தை அனுப்பியுள்ளார். அவர்களை எழும்பும்படியான ஏதோ ஒன்றை அனுப்புகிறார். அவர்கள் தேவனோடு சரியானதொன்றை பெறவும் மனம் திரும்பவும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு ஏதோ ஒன்றை அனுப்பியுள்ளார். ஒரு முழு தேசம் அதை செய்தபோது தேவனிடமிருந்து திரும்புதலின் முக்கியத்துவத்தை அந்த மக்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பினார். என்று உலகம் முழுவதிலும் பிரசங்கிக்க தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எமக்கு தேவை. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் மக்களுடைய பாவ குறிக்கோளையும் நடத்தையையும் ஞாபகப்படுத்துவதற்கு நிச்சயமாக தேவைப்படுகிறார்கள். கருக்கலைப்பு, ஓரினச் சேர்க்கை, விவாகரத்து மற்றும் குடிப்பழக்கம் இப்படியான காரியங்களை குறித்து சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கைகளை உடைக்கும் அழிக்கும் எல்லா பிரச்சனைகளையும் குறித்து எண்ணி பாருங்கள். அனைத்து வியாதிகளையும் நோய்களையும் குறித்து எண்ணி பாருங்கள். தேவன் கூறுகின்றார், தயவு செய்து எழுந்திருந்து உங்களுடைய தீய நடத்தைகளிலிருந்து திரும்பிக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக காத்திருக்கின்றேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று. வீட்டிற்கு வந்த கெட்ட குமாரனைப் போல அவருடைய தந்தை வெளியே சென்று அவரை வரவேற்றார். தேவன் உங்களை மீண்டும் வரவேற்பார். உங்களை உங்களுடைய பாவத்தை ஏற்கனவே மன்னித்த ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் மீண்டும் அவரிடத்திலே வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பேசும்படியாக உங்களை உட்படுத்துங்கள். அத்தோடு அவருடைய மன்னிப்பு உங்களை மூடட்டும். பரலோகத்தில் இருக்கும் தேவன் கூறுகின்றார், உங்களுக்காக அவருடைய குமாரன் மரித்தபடியினால், அவருடைய குமாரன் உங்களை மன்னிப்பதினால் உங்களுக்கு இப்பொழுது வாக்குறுதியும் இயேசு கிறிஸ்துவினால் சிலுவையில் வருவிக்கப்பட்ட நித்திய ஜீவனின் வெகுமதியையும் கொண்டிருக்கிறீர்கள். அது நிச்சயமானது. அதுவே உங்களுக்கான தேவனுடைய வாக்குறுதியாகும். தேவன் உங்களை ஒழுக்கத்திற்குள் உட்படுத்துவாரானால் அவரிடத்திற்கு திரும்பி மனம் திரும்புங்கள். அவருடைய மன்னிப்பை தேடுங்கள். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கூடாக நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என நேர்மறையாக வாக்குறுதி அளிக்கின்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையை குறித்து யோசித்து பார்க்கின்ற வேளையிலே எந்த விதத்திலே நீங்கள் ஒரு பாவமான பிழையான வாழ்க்கை அல்லது ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையிலே இருக்கின்றீர்களோ, இந்த நாளிலே அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புவித்து அவர் சிலுவையிலே உங்களுக்காக கொடுத்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு மீண்டும் பிதாவின் பிள்ளையாக அவர் கொடுக்கின்ற மன்னிப்போடு அவருடைய பாதத்தண்டையிலே வாருங்கள். நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிலே யார் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய தவறுகள் மீறுதல்களுக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், அவர் கொடுத்த மன்னிப்பு எனக்கும் உரியது, ஆகவே இந்த நாளிலே அவரை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று யார் யார் தங்கள் வாழ்க்கையிலே மனம் திரும்பி வருகின்றார்களோ ஒவ்வொருவருக்கும் ஒரு விசை இரக்கம் பாராட்டி அவர்களை மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டதற்கு நன்றி. நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை, உங்கள் கடிதங்களை வரவேற்கின்றோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நல்ல ஆசிகளை கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம் நேயர்களே. தொடர்ந்தும் நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதற்கு நன்றி சொல்கின்றோம். நிகழ்ச்சியை கேட்பது மாத்திரமல்லாமல் நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுதி அனுப்புங்கள். எழுத வேண்டிய முகவரி: இன்றைய இறைவார்த்தை, TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். SMS அல்லது வாட்ஸ்அப் மற்றும் மிஸ்கால் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07197799944 019779944. மேலும் எங்களுடைய TWR லங்கா ஃபேஸ்புக் வலைத்தளம் மூலமும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.